மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் ஆகி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நேத்தியோட வேட்புமனு தாக்கல் பண்ணுறது முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வந்து வேட்புமனு நிராகரிப்பு அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கு பல பேர் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கீங்க. அதை பற்றியும் மற்றும் இன்னைக்கு களம் எப்படி இருக்குன்றதை பற்றியும் சார் கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நம்ம தான் வாய் திறந்து வணக்கம் சொல்லிருக்காரு சார். நான் எல்லா நாளும் சொல்லுவேன், அது கேட்காது. இன்னைக்கு கேட்குற மாதிரி சொல்லிக்கிறீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் சார். நேற்று நம்ம வந்து கொஷின் கேட்டிருந்தோம். அதுக்கு பல பேர் வந்து கமெண்ட்ஸில் அவங்க கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்ன கேள்வி கேட்டோம்னா, இந்த தேர்தலில் காங்கிரஸ் தாவேகா கூட போகல, அதை ஃபீல் பண்ணுறாங்களா? இந்த தேர்தலில் திமுக ஒருவேளை திமுக ஆட்சி தொடரலைன்னா காங்கிரஸ் தாவேகா கூட போகிறதுக்கு முடிவெடுப்பாங்களா? என்ன நடக்கும்? இந்த மாதிரி தான் கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, சந்திரகுமார்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமாக காங்கிரஸ் டிவிகேவுடன் செல்ல 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வருங்கால லாப நஷ்ட கணக்கு பார்த்து டிஎம்கேவின் சிறுபான்மை போர்வை காங்கிரஸ் செல்ல நினைத்தால் டிஎம்கே போக விடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே இந்த தேர்தலில் வெற்றி பெற 100% வாய்ப்பு இல்லை, ஒரு 15-20% வாக்கு தவிர வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய பார்வையில் தேர்தல் முடிவுகள் பின் டிவிக்குன்ற கட்சி வந்து உருகுலைந்து போகும், அல்ல கட்சியை காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான் வெங்கட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் திமுகவை விட்டு போகாது, டிவிகேவோட போகலைங்கிறதுக்காக காங்கிரஸ் ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை. அப்படியே காங்கிரஸ்லேருந்து அதிருப்தியாளர்கள் வெளியேறினாலும் அதில் ரொம்ப ஓட்டு வந்து டிவிகேக்கு போகாது, அது எதிர்த்தரப்பில் இருக்கிற இந்திய கூட்டணிக்கு தான் போகும்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. ஒரு ஆறுமுகம் சபாபதின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேஸ்ட் ஆன் த கிரவுண்ட் ரியாலிட்டி காங்கிரஸ் வில் செக்யூர் மினிமம் சீட்ஸ் ஆர் 0 அப்படின்னு போட்டிருக்காரு. ஆஸ் லாங் அஸ் செல்வ பெருந்தகை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் லீடராக இருந்தாலுமே அவர் வந்து டிஎம்கேக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு போட்டிருக்காரு. மற்றபடின்னு பார்த்தா டிவிகே அலையன்ஸ் காங்கிரஸ் சீனியர்ஸ்லாம் வந்து டிவிகே, அதாவது காங்கிரஸை வந்து டிவிகே கூட போகணும் அப்படின்றது தான் வந்து விருப்பத்தின் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க போகாமல் உட்கட்சி பூசல் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது தொடர்ந்தால் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே காணாமல் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வர தேர்தல். அதேதான் சார், கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் 25-30 தொகுதிகளாவது ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக தான். அதனால் லாஜிக்கலாக திமுக விட்டு டிவிகேக்கு போகிறதுக்கு வந்து காங்கிரஸ்க்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை, அதனால் போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு இருக்காரு. தேர்தலுக்கு பின் டிவிகேன்ற ஒரு கட்சி இருக்காது, காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டு போக மாட்டாங்க, காங்கிரஸ் திமுக வந்து நண்டு கதை தான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. டிவிகே கூட போக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேர் வந்து பாபு குமார் அசோக்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தல் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு லெசனாக இருக்கும், தாவேகா வந்து ஒரு 15% வாக்குகள் வாங்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி டிவிகே வந்து அழிச்சிடுவாங்க. 2029 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வைக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வச்சிருந்தா 2029 கூட்டணி சாத்தியமே அப்படின்னு இருக்காரு. சிவபெருமாள் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, காங்கிரஸ் தாவேகாவோட இந்த முறை கூட்டணி அமைச்சிருந்தா அது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு தென்னிந்தியா முழுக்க அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்திருக்கும். விஜயோட ரசிகர்கள் வாக்கு காங்கிரஸ்க்கு மாறி இருக்கும். காங்கிரஸ் இழந்த செல்வாக்குகளை மாநிலங்களை மீண்டும் பெற அது உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறார் சார். ஜான் ஃபெலிக்ஸ்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து திமுக காங்கிரஸாக மாறி வெகு நாட்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காரு. கிடைச்ச வாய்ப்பை தவறு விட்டுடுச்சு, இனி வாய்ப்பு கிடைக்காது, மூழ்கும் கப்பல் மாதிரி கரை சேராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது திருமாவுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காரு. ஏன் இடதுசாரியில் விட்டாரு? இடதுசாரிலாம் அப்படி தானே ஆகிட்டாங்க, இடதுசாரிகள் முன்னாடி ஆகிட்டாங்க, இவங்க இப்போ ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால. பரமேஸ்வரன்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, காங்கிரஸ் எத்தனை முறை பாடம் கற்றாலும் திருந்த போவதில்லை, அவர்கள் திமுகவை விட்டு வரப்போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு சார். திமுக விட்டு வரமாட்டாங்க. பெரும்பாலான கருத்து வந்து திமுக விட்டு வரமாட்டாங்க. ஆமாம், 90% மேலான கருத்துக்கள் அதுவாக தான் இருக்குது. இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போகாதது வந்து தப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பல பேரோட கருத்துக்கள் ஒத்த கருத்துக்கள்லாம் இப்படி தான் இருக்குது. அதில் சில பேரோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னாக்க, காங்கிரஸ் திமுக விட்டு வராதது வாக்கு தேர்தல் அரசியல் படி பார்த்தா அது சரிதான், ஆனால் மக்கள் நலன்லேருந்து பார்க்கும்போது அவங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சார். பெரும்பாலானோர் ஒரு புதிய சக்திக்கு காங்கிரஸ் வந்து உறுதுணையாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் பெரும்பாலானோர் சொல்கிறது வந்து லாப நஷ்டம் தான் காங்கிரஸ் பார்க்குன்ற மாதிரி கருத்து தான் இலையோடி வருது. அதாவது காங்கிரஸ் வெளியில் வராது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு.
மக்கள் நலனை பார்க்க மாட்டாங்க, லாப நஷ்ட கணக்கு தான் பார்ப்பாங்கன்னு இவர் சொல்கிறது. சில பேர் வந்தாலும் தேற மாட்டாங்க, சேர்ந்தாலும் தேற மாட்டாங்க. இன்னும் சிலர் தாவேகா உருக்குலைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதில் கேட்ட கேள்வி ரொம்ப பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பதில் ரொம்ப பேர் யோசிக்கிறதுனால நம்ம சில இது மட்டும் எடுத்து பண்ணியிருக்கோம். நாளைக்கு கூடிய வரைக்கும் யார் யாரெல்லாம் கேட்டாங்கன்ற பேர் அது இருக்கணும். ப்ளஸ்ஸு சிமிலராக இருந்தால் அந்த ஒரு நல்ல கேள்வியை இது பண்ணிவிட்டு மீதி வித்தியாசமாக இருக்கிறவங்கள பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் மதிச்சு சொல்கிறாங்கன்னா அவங்களோட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணுன்றது தான் இது. அதே மாதிரி வாசகர்கள் வந்து ஆங்கர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக எல்லாருமே இப்போ நானே முந்திரி கொட்டைன்னு பேர் வாங்கினேன் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணும்போது. இவர் என்ன முந்திரி கொட்டை தரமாக பேசிகிட்டு இருக்காருன்னு. அதனால் உங்கள் எண்ணங்களும் மாறும், அதற்கேற்ப அவர்களும் மாறுவார்கள். அவர்களுக்கும் நான் சொன்னது விமர்சனங்களை வரவேற்ற வழி பாருங்கள். நம்ம எங்கே இது பண்ணுறோன்றதை இது பண்ணுங்கள். நல்லா ஒர்க் பண்ணால் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலேயே எல்லோரும் விரும்பப்படுகின்ற ஒரு முக்கியமான இடத்துலலாம் இருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். ஒர்க்குன்றது பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் அதுக்குரிய பலன் இவர்களே உங்களை அதிகமாக பாராட்டுவார்கள். ஏன் வரலன்னுலாம் கேட்பாங்க, ஏன் வரல, ஏன் பண்ணலன்னு. அப்போ அதுக்கு கொஞ்சம் இவர்களும் புதியவர்கள். அப்போ எது எடுத்து கேட்கணுன்றதுல தான் பிரச்சனை. எது எல்லாம் தெரியும், ஆனால் எதை கொஷின் பண்ணணும், எதை தவிர்க்கணுன்றது தான் எல்லாருமே பயிற்சியில் தான் வரும். அது அந்த மாதிரி விஷயங்களும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த விவகாரத்தில் காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அந்த கேம் சேஞ்சரு இந்த தடவை கரெக்டாக விளையாடிருந்தாங்கன்னா திமுக ஆடி போயிட்டுருக்கும். ராகுல் வாழ்க்கையில் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு ஒழுங்காக சிந்திச்சாருன்னா காங்கிரஸ் தாவேகா கூட போகலான்னு நினச்சார். அங்கே எங்கே மிஸ் ஆச்சுன்னா ராகுல் காந்தி நினச்சாரு, பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் இவர்களுக்கு ஆசை தான். ஆனால் ஐ லவ் யூ சொன்னோன்னா நீ ஐ லவ் யூ சொல்லணும், 2 இது போடணும், அப்படி பண்ணணும், மூவ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இவர்கள் சைடு அப்படியே மந்தமாக இருக்கிறாங்க. திமுக வந்து இவர் சொல்லுவார்ல பரவலா பாறை பாப்பான்னுவார், நான் பாறைன்னு சொல்லுவேன். இவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க திமுக. ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது. அவங்க எப்படி வந்துடுவாங்க, யாரையும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. அதுவும் நீங்கள் திமுகவை பண்ணவே கூடாது. டக்குன்னு எந்திரிச்சிடும். அதான் திமுக. ஏன்னா அவர்கள் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. என்ன வேணால் பண்ணுவாங்க. பொய் பிரச்சாரம்லாம் அவங்களுக்கு ஈஸியாக பண்ணுவாங்க. ஒரு செகண்டில் அவங்கள காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க, டிஃபேம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்போ நல்லா பாருங்கள், எடப்பாடி பழனிசாமியை அப்பாவும் பிள்ளையும் எப்படி டிஃபேம் பண்ணுறாங்க பாருங்கள். மகன் வந்து அடிமை 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 காலில் விடுறாரு, காலும் காரும் இப்படி கொண்டு போகிறாரு. அப்பா வந்து பாஜகவோட ஒப்பிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணல, அந்த பாஜக பண்ணாததுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்ல போகிறார், அவர் அப்படி கொண்டு வர்றாரு. 2 பேரும் சேர்ந்து இல்லாத ஒன்றை டிஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு தடவை தான் என் காலில் விழுந்தார். இந்த பரமாத்த குரு சீடர் கதை சொல்லுவாங்க. அவர் ஒரு ஆற்று வழியாக போகும் பொழுது ஒரு அழகான பெண்ணு வரும், அந்த ஆற்றை கடந்து போனோம். அப்படியா, எனக்கு நீச்சல் தெரியாதுங்க, யாராவது உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு. உடனே குருவே தோளில் ஏற்றிக்குவார். அந்த மங்கை அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் சிஷியர்கள்லாம், என்ன குரு ஒரு தவ வலிமை மிக்கவர், பிரம்மச்சாரி, இந்த மாதிரி பண்ணுறாரு, சரி உதவி தானே பண்ணுறாரு. அவர் போய் அக்கறையில் இறக்கிட்டு அப்புறம் அவர் பயணத்தை தொடர்றாரு. அந்த மாதிரி நன்றி சொல்லிட்டு போயிடும். குரு சிஷியர்கள் அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிட்டு வருவாங்க. என்ன குரு தோளில் தூக்கி வச்சுட்டு போனார், என்ன இது அப்படி இது, நீ ஏன்டா அதை முந்திரிக்க கூடாது, இந்த மாதிரி ஏதோ பேசுவாங்க. அப்போ குரு நின்று திரும்பி பார்த்து, நான் அந்த அம்மாவை அந்த கரையிலே இறக்கி விட்டேன், நீங்கள் ஏன்டா தூக்கிட்டு சுமக்குறீங்க. அவர் ஒரு தடவை தான் உண்டார், நீங்கள் ஏன்டா தூக்கிட்டு சுமக்குறீங்க. அது என்னன்னா டிஃபேம். எம்ஜிஆருக்கு பண்ணாங்க. எம்ஜிஆருக்குலாம் எப்படி பண்ணாங்கன்னா, தமிழரே கிடையாதுங்க, அவர் மலையாளிங்க, அவருக்கு போய் ஓட்டு போடுறீங்கன்னு கொண்டு வந்தாங்க. பாலினத்தை வச்சு கூட அவர் ரொம்ப டிஃபேம்ஸ் பண்ணாங்க. 2வது அறிவு இல்லாதவர் எம்ஜிஆர், ஆர்வ கோளாறு, ஏதாவது ஒன்று விளம்பரத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பார்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பயங்கர அறிவு, நிர்வாக அறிவுலாம் கலைஞருக்கு மட்டுமே இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் அதெல்லாம் முறியடிச்சார். அப்புறம் எம்ஜிஆரை மீறி எம்ஜிஆருக்கு அதாவது பிரச்சாரத்துக்கு என்னென்ன தடை பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணாங்க. அதெல்லாம் எம்ஜிஆர் முடிச்சு. ஜெயலலிதாவுக்கு அதே தான் பண்ணாங்க, நடிகை. அப்புறம் வந்து கேரக்டர் அசாசினேஷன், பெண் இல்லை அது பண்ணது. அதற்கு பிறகு அவங்கள மிரட்டி பார்த்தாங்க, பயமுறுத்தி பார்த்தாங்க. வீட்டில் பூந்து அவங்க எழுதியிருந்த ராஜினாமா லெட்டர் எடுத்து கொண்டு வந்து வெளியிட்டாங்க.
நான் அரசியல் விட்டு விலகுறேன்றத நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு கூட வீட்டில் எழுதி வச்சுக்குவாங்க ஜெயலலிதா. அதை தூக்கின்னு வந்து ஜெயலலிதா தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு காமிச்சா அது எப்படி சரியாக இருக்கும்? அந்த மாதிரிலாம் வெளியிட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க. அப்புறம் சட்டசபையில் மிரட்டி தாக்கப்பட்டு இதோட பயந்துருவாங்க, ஓடிடுவாங்க. எம்ஜிஆருடைய உறுப்பினர்களும் சட்டசபையில் தாக்கப்பட்டார்கள் 72ல். இந்த மாதிரியும் நடந்தது. இங்கே தனபால் இன்னைக்கு உட்காந்து பேசுகிறாரு, சபாநாயகரை தள்ளி விட்டுட்டு அவர் சேரில் உட்காந்து பெரிய கலாட்டாலாம் பண்ணாங்க. ரங்கநாதன், இந்த மறைந்த இவர் தீநகர் எம்எல்ஏ, இன்னும் பலர். அந்த காட்சிகள் இப்போவும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு ஆனால் பெரிய நியாயம் பேசுவாங்க. சட்டசபையில் எப்படி நடந்துக்கணும்னு பன்ருட்டி வேல்முருகனுக்கு பாடம் எடுப்பாங்க. முந்திரி கொட்டைன்னுவாங்க. ஆனால் இவர்கள் சபாநாயகர் நாற்காலியை சபாநாயகர் முன்னாடி வந்து பேசுனதுக்கு முந்திரி கொட்டை அப்படின்னு பன்ருட்டி வேல்முருகன் சொன்னாங்க. ஆனால் இவர்கள் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய அந்த ஆதிக்க புத்தி எந்த அளவுக்குன்னா, அவர் பேசுவார், உட்காருங்க அன்பழகன் ரங்கநாதன் உட்காருங்கன்னுவார். அங்கேருந்து வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அவர் தனபால் இல்லைங்க, அவர் சபாநாயகர். ஆனால் இவர்கள் அங்கே உட்காந்து வெறுப்பேற்றி இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ அந்த டைமில் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போனார் எடப்பாடி. இவர்களை ஏன் அதை மதிக்கலை? இவர்கள் நினச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. இது விஜய்க்கு புரியல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணார். அதோடைய விளைவு எல்லா இடத்துலையும். ஆனாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனைனா, முதல்ல அரசாங்கத்தை எதிர்த்து பண்ண முடியாது, ரெண்டாவது விளம்பரம், மூணாவது ஊடகத்தில் வந்த பெரும்பாலானோர் பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள். அது அந்த எதிர்ப்பை பயன்படுத்திட்டு அவர்களை திமுக ஆதரவாளர்கள் மாற்றுறது. அப்போ அவங்க எப்படி வந்துட்டாங்கன்னா, எதுவுமே பண்ணல, நல்லா ஆட்சி பண்ணுறாங்க திமுகன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. வந்த பின்னாடி பாஜக எதிர்ப்பாளர்கள் ஆகுறாங்களா இல்லை பாஜக எதிர்ப்பாளர்கள் தான் வராங்களா சார்? மைண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. நம்ம அதில் கொஞ்சம் ஒரு படி முன்னாடி தான் இருக்கும். பாஜக ஆடின ஆட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா. பொதுவாக சொல்கிறீங்க ஊடகம் எல்லாமே திமுக ஆதரவாளர்கள்ட்டு. ஆமாம், திமுக ஆதரவாளர்கள், மூத்த செய்தியாளர்கள், முத்துன செய்தியாளர்கள், ரிட்டையர் ஆனவர்கள், இந்த மாதிரி பலர் இருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லோருமே நான் ரொம்ப அதிர்ச்சி எனக்கு. பத்திரிகையாளராக இருந்துட்டு போங்க, தப்பு இல்லை. அங்கே போயிட்டு வாக்கிங் இது போயிட்டு செல்ஃபோனில் எடுத்துக்கின்னு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் அகில இந்திய பத்திரிகையாளராக இருந்தவர், எல்லோரும் மதிக்கின்ற இடத்துல இருந்தவர். சாதாரண அந்த ஆட்சி போனால் அவங்க யாருன்னு தெரியாது. கட்சி 75 வருஷம் கட்சி, ஆட்சி போனால் இவங்களாம் யார்? எதுக்கு அந்த மாதிரி போய் நிற்கிறீங்கன்ற என்ன சில சலுகைகளா? இல்லை உங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? நாளைக்கே உங்களை தூக்கி வெளியே போட்டு அவ்வளோ அவமரியாதை பேசவும் தயங்க மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது அவர்களுக்கும் தெரியும். இப்போ ஒரு பத்திரிகையாளர் நான் பார்த்தேன், நடுநிலையாக பேசிகிட்டு இருப்பார், ரொம்ப மூத்தவர். அவருடைய இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம், அவர் வெர்ஷன் எப்படி இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் அவர் 2-3 கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, திமுக மேடையில் ஏற்றுனாங்க, முடிச்சு விட்டாங்க. அப்போ சலுகைகளுக்கு மயங்கக்கூடாது. அப்படியே ஏறினாலும் ரைட்டு, அது அதோட முடிஞ்சு போச்சு. என்னுடைய கருத்தை நான் வைப்பேன், இப்படி தான் அப்படின்னு சொல்லணும். அப்போது தாவேகா வந்து இவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இவர்கள் மோசமானவர்கள்னு சொல்ல வரும். அப்போ இந்த தப்பு தாவேகா பண்ணதுடைய விளைவு, காங்கிரஸ் அவர்கள் திமுகவை காலி பண்ணணுன்ற முனைப்போடு இருந்து காங்கிரஸ் இழுத்து பிடிச்சிருக்கணும், விட்டுட்டாங்க. காங்கிரஸை வந்து விட்டுட்டா நமக்கு சிக்கல்னு திமுகவுக்கு உரைச்சோன்னா அவங்க ஆளை பிடிச்சி சாதிச்சிட்டாங்க. காங்கிரஸை ஏன் இங்கே நம்ம வாசகர்கள் எல்லோருமே இவர்கள் போகமாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸில் எப்போவுமே சுயநலமிகள் அதிகம். அவங்களுக்கு சுயநலம் ஒன்று தான் குறிக்கோள். தாவேகாவோட காங்கிரஸ் போனால் இந்த தேர்தலில் இப்போ தாவேகா இருக்கிறத விட ஓரளவு 1 ஸ்டெப் ஃபார்வர்டு இருப்பாங்க. காங்கிரஸும் சேர்ந்து நின்னாங்கன்னா ஏதோ அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு 4-5 இடம் 10 இடம் ஏதோ ஒன்று, இல்லாட்டி தோத்தா கூட அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை இந்த கூட்டணி கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு சார் தெரியும்? இப்போ வந்து செல்வப்பிரதை அவர்கள் வந்து தலைவர் பதவியில் போயிட்டு மாணிக்கம் தாகூர் அந்த பதவிக்கு வந்து அவர் டிவிக்கு போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல, ஃபியூச்சரில் சொல்கிறேன். இருக்கலாம். ஆனால் வந்து முடிவு எடுக்கிறது டெல்லி தான், ஒவ்வொரு தலைமை தான். இப்போ இவர் தான் வருவார், அவர் தான் வருவார் சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸ் சேஃப் கேம் விளையாடுறாங்க. நம்ம ஜாலியாக இருக்கணும், நம்ம இதுவாக இருக்கணும். அப்போ அந்த லீடிங்கில் இருக்கிற தலைவர்கள் எல்லோரும் அசட் மௌலானா என்ன பண்ணாருன்னு தெரியும் வேலைச்சேரில். நீங்கள் வேறு கட்சி இருந்தால் சீட்டு கிடைக்காது. ஆனால் திமுக, காங்கிரஸ் இந்த போன்ற கட்சிகளில் மீண்டும் அசட் மௌலானால அதே வேலைச்சேரை வாங்க முடியுதுல்ல.
இதுதான் காங்கிரஸ். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இவர்களுடைய சுயநலம், இவர்கள் நம்மளை பார்த்துக்குவாங்க. திமுக இன்னொன்று என்ன செய்யுது, ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, பல வகைகளை அவருக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வாசகர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க. ஆமாம், தாவேக்கா பண்ணாது. அந்த இடத்துல நீக்கி போக்கா தாவேக்கா சில விஷயங்கள் பண்ணணும். அவர்கள் எல்லா விஷயத்திலுமே இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸ் சுயநல தலைவர்கள். இப்போ இவருக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்கும், ப. சிதம்பரத்துக்கு நமக்கு 2028 எம்பி ஆகணும். அப்போ சேஃப்டியாக அப்படியே பண்ணிட்டு இப்படியே சேஃப்டியாக பண்ணிட்டு போயிடுவோம். காங்கிரஸ் எக்கடு கேட்டால் நமக்கு என்ன, செல்வ பிறந்தைக்கு என்ன, நம்ம எம்எல்ஏ ஆகணும்னா ஸ்ரீபெரும் நிற்கணும்னா திமுக ஆகணும் தான் ஜெயிச்சிடலாம். மற்றவங்க எக்கடு கேட்டால் எனக்கு என்ன, நம்ம ஏன் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த முயற்சி எடுக்காத விளைவு தான் நான் சுட்டி காமிக்கிறாங்க. இதை ஒழுங்காக எடுத்துருந்தா அடுத்துனா நீங்கள் தாவேகா கூட போயிட்டாலே இவன் பலகீனமாகிடுவான். அந்த செய்தியே காங்கிரஸ் தலைவர்கள் யோசிக்கல, ராகுல் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு பயம். அந்த பலகீனம் ஆச்சுன்னா காங்கிரஸ் அந்த இடத்துல தலை எடுக்கின்றதை இவங்க மறந்துட்டாங்க. ரெண்டாவது பெரிய சக்தியாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மாறிடும். இது காங்கிரஸே போயிடுச்சுன்னா இப்போ வந்த பிரச்சனைக்கு காங்கிரஸ் போயிருந்ததுன்னா 5 சீட்டுலாம் பிரச்சனைக்கு இவங்க திருமாவளவன் எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க. திருமாவளவன் நேரம் அவர் பிரச்சனையே இல்லை, கட்சி அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. நான் மக்கள் நல கூட்டணியும் வந்திருக்கோம். மக்கள் நல கூட்டணி வந்திருக்கும். இது ஒரு பலமான கூட்டணியாக மாறி இருக்கும். திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். மீண்டும் திமுகவை பலப்படுத்துகிற வேலையை காங்கிரஸ். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் தான் காங்கிரஸ் பலகீனம். நாளை தேர்தல் முடிந்த பிறகு தாவேகா ஒரு 20%, அதையும் சில பேர் குறிப்பிட்டிருக்காங்க, 20% கிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் இந்த தடவை ஆட்சி தொடர முடியாது போய் காங்கிரஸும் ஒரு 5-6 எம்எல்ஏ சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா அந்த டைமில் உண்மையிலே சொல்கிறேன், ராகுல் போன்றவர்கள் கை ஓங்கும். அப்போ ஒரு மாறுபட்டு சிந்திப்பாங்க. அப்போவே பாண்டிச்சேரியில், ஆமாம், பாண்டிச்சேரியில் ஆட்சி இழக்கும் பொழுது ஆட்சியை பிடிச்சிருக்கலாமே விட்டுட்டோமேன்ற அப்போது ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா தாவேகா கூட இது பண்ணணும். இதில் வாசகர்கள் சொல்கிற இன்னொரு விஷயம்னா தாவேகா உருக்குலைந்து போய்விடும், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கே 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, அதனால் நான் வரமாட்டேன். 2 இடம் கொடுத்து இந்த இடத்துலேருந்து இங்கே சீக்கிரம் வரணும்னு சொன்னாங்க, அதனால் நான் இந்த இடத்தையும் பயன்படுத்த மாட்டேன். ஏன் இதை பயன்படுத்திட்டு இது விட்டு போங்க. இது வரைக்கும் அவர் பிரச்சாரமே பண்ணல. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக வெளியே வந்தவர் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, மற்றபடி பிரச்சாரம் பண்ணல. அப்போது நான் ஒவ்வொரு நாளும் தள்ளி போகிற இதே காரணம், ஒவ்வொரு தடவையும் இதே காரணம் சொன்னால் யார் நம்புவா? எப்போ ஒரு தடவை சொல்லலாம். அதிமுக பிரச்சாரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது, திமுக கிடைக்குது, மற்றவர்களுக்கு கிடைக்குது, பாஜக கிடைக்குது, காங்கிரஸ் கிடைக்குது, இவங்களுக்கு மட்டும் கிடைக்குது. ஏன் சீமானுக்கே கிடைக்குது? எங்கேயாவது அவர் புலம்பியிருக்காரா? அவரே சொல்கிறாரு, துணிஞ்சு வெளியே வந்தால் தான் நீ செயல்பட முடியும் அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் தப்பு எங்கன்னு பார்த்தா தாவேகா கிட்ட இருக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் இவங்க ஒரு பெரிய கூஸ் பம்ப் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம தான் முதலமைச்சர், நம்ம தான். நான் ஒரு சொன்னேனே, ஒரு இளைஞர்கிட்ட ரேபிடோவில் போகிறேன், அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாற்றி இல்லைப்பா இந்த மாதிரினா கூட அவர் ஏற்றுக்க தயாராகவே இல்லை. அவர் இல்லைப்பா கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் இல்லைங்க இப்படி தாங்கன்றார். இப்போ இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பேரிடியாக மாறிடும். அது என்ன ஆகும்னா, இப்போ 106 108 பேரை கொண்டு வந்து வச்சுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூட ஓடி போயிடுவாங்க. அப்புறம் தாவேகால இருக்கவங்க ஓடுவாங்க, ஆளுங்கட்சி ஏதாவது கட்சி வந்து அதில் சேர்த்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். அதை மீறி தாவேகாவை நான் நிறுத்துவேன், உள்ளாட்சி தேர்தலில் சந்திப்பேன் அப்படின்னு தைரியமாக இவர் நிறுத்தினார்னா, காங்கிரஸை நோக்கி அவர் நகரத்தில் பண்ணார்னா இவருக்கும் நல்லது, காங்கிரஸுக்கும் நல்லது. ஏன்னா மாற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கும். மாற்றிட்டாங்கன்னா திமுகவுக்கு அடி உள்ள ஆரம்பிச்சு. ஒருவேளை இந்த காங்கிரஸ் வந்து நிற்கக்கூடிய தொகுதிகளில் நல்லா வலுவாக ஜெயிச்சிடுச்சு அப்படின்ற பட்சத்துலையும் இதே ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணுவாங்களா, இல்லை டிஎம்கே கூட இருக்கிறதா பார்ப்பாங்களா? எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் அனலிஸ்ட். நீங்கள் தான் நான்லாம் அனலிஸ்ட், எல்லாருமே தான் அனலிஸ்ட். ஒரு 15 தொகுதி ஜெயிப்பாங்களா சார்? ஒரு 15 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு எடுத்து வாய்ப்பு இருக்காது. இந்த தடவை அது குறையும். இரட்டை இலக்கமே இருக்காதுன்றீங்களா? இரட்டை இலக்கம் நெருங்கி வரலாம். கன்னியாகுமரி சைடில் ஏதாவது ஜெயிக்கலாம். கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வலுவாகவே இருக்காங்க சார். பிஜேபி தான் வலுவாக இருக்குது, சிபிஐ சிபிஎம்மாக வலுவாக இருக்குது. அதிமுக திமுக சேர்ந்தா யாருக்கு சேருதோ அந்த டைமில் மாறும். அதனால் அது இப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த இடத்த மட்டும் தேசிய கட்சியோட ஆதிக்கம் அங்கே இருக்க தான் செய்யுது. அப்போ பல இடங்களில் இந்த தடவை அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. அப்போ காங்கிரஸும் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யும். அப்படி அது லாஸ்ட் எலெக்ஷனை விட கம்மியாக இருக்குன்றீங்க? ஆமாம், அவ்வளோ பீக்கில் இருக்கப்பவே 25 கொடுத்து 18 ஜெயிச்சாங்க.
இப்போ என்ன பீக்கில் இருக்காங்க? என்ன இருக்குது? காங்கிரஸ் கட்சி ஏதாவது தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சா? இல்லை. அன்புமணிவே வெளியிட்டார். தெரிதா அவங்க லட்சணம்? அவங்க வேட்பாளர் கடைசி நேரத்தில் தானே பண்ணாங்க. மேலூரில் கொண்டு போய் மதுராந்தகத்தை சேர்ந்து நிப்பாட்டிக்கிறாங்க. நிர்வாகிகளுக்கெல்லாம் விருப்பமே இல்லைன்ட்டு. ஆமாம், இது இந்த ஆண்டு, இது இந்த ஆண்டு எப்படி வேலை செய்யும்? பல தொகுதிகளில் காங்கிரஸ் அடிவாங்க. அது நம்ம சர்வே வரும்போது பேசும்போது சொல்லலாம். 55-65 தொகுதிக்கிட்ட எதிர்கட்சிகள் நிற்கிற இடத்துல ஏடிஎம்கே தான் நேரடி போட்டி. அதில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் மேலே ஏடிஎம்கே கெயின் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். வாசகர்களுக்கு அதெல்லாம் பேசுவோம். இப்போது நான் கேட்குற கேள்வி, ஆஃப்டர் எலெக்ஷன் தாவேகா என்ன ஆகும்? தாவேகா என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? இன்னும் 10 நாள் இருக்குது. இன்னைக்கு தேதி 7ல் 21னா 14 நாள் இருக்குது. 2 வாரம். விஜய் என்ன பண்ணணும்? பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகணும்? நம்ம கூட சில ஐடியாலாம் சொல்கிறோம். அப்போ விஜய் என்ன பண்ணணும்? 3வது, தேர்தலுக்கு பிறகு திமுக என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு நம்ம நாளைக்கு கூட அலசலாம். சொல்லுங்கள், பண்ணுவோம். சார், இந்த சாத்தான்குளம் லாக்அப் டெத் வழக்கில் வந்து நேற்று குற்றவாளிகள் 9 பேருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இனிமேட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இதில் அந்த 9 பேருக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், எப்படி அவங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் வாசகர்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். அதாவது மதுரை அமர்வு நீதிமன்றம் அவங்க தான் இதுக்கான தீர்ப்பை கொடுத்தது, நீதிபதி அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இந்த ஈட்டி மாதிரி குத்திருக்கு. அந்த அளவுக்கு அவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். வரலாற்றில் வந்து கொடூரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தீர்வு ஏதாவது வரணுன்ற ஒரு அக்கறையில் தான் அவர் அந்த விஷயங்கள் சொல்கிறார். என்ன கூட சில பேர் கேட்டாங்க, நீங்கள் கேட்கல. இதற்கு பிறகாவது இது போன்ற லாக்அப் மரணங்கள் இதெல்லாம் குறையுமா? குறைந்ததா? அஜித் வரைக்கும் கூட இருக்குது. அதனால் காவல்துறைன்றது பொதுவாக கலோனியல் சிஸ்டம் அப்படின்னா, காலனித்துவ அந்த சிஸ்டத்தில் தான் இன்றைக்கி இயங்குது. போலீஸ்னால் மக்களுக்கு போலீஸ் மேலே பயம் இருக்கணும். அதனால் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க. அப்போ ஏன் டீ கடையிலையும் இதுலேயும் போய் வீட்டு காசு இந்த மாதிரி எதுக்கு வாங்குறீங்க? அப்போ அங்கே பயப்படுவானா? போலீஸ்னால் எதுவாக இருக்கணும்னா போலீஸுக்குரிய தன்மையோடு இருக்கணும். எல்லாரையும் சொல்ல நான் வாங்குறவங்கலாம் சொல்கிறேன். அப்போ அதே மாதிரி காவல்துறையில் பெரும்பாலும் நம்ம தானே காவல்துறை. நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் மனிதர்கள், அவங்க தானே இருக்காங்க. அவங்க ஒன்றும் தனியாக செஞ்சு வைக்கலையே. ஆனாலும் சில பேர் மிருகங்கள் இருக்கும். எல்லா இடத்துலையும் மிருகங்கள் இருக்கும்ல. ஒரு பத்திரிகையாளர்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 2-3 மிருகம் இருக்கும். ஏதாவது வேலை செய்கிற பொண்ணுங்களை ஏதாவது பண்ண முடியுமா? அவங்கள ஏதாவது பயன்படுத்த முடியுமா? இல்லை அவங்க பொழப்பையாவது கெடுக்க முடியுமா? இந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில மிருகங்கள் பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்து பெருசாக போட்டு அவர்களை அவமானப்படுத்த முடியுமா? அவர்களை மிரட்ட முடியுமா? அப்படி சில மிருகங்கள் இருக்குது. சின்ன கிரைம் இருக்கும், அதை எடுத்து போட்டு அவங்க ஃபோட்டோவெல்லாம் தூக்கி போட்டு விட்ருவோம். அந்த ஃபேமிலி அடித்து புரண்டு வந்தோடனே அப்புறம் நீக்கிறதுக்கு பணம் வாங்கிட்டு நீக்கிறவங்களாம் இருக்கிறான். செய்தியை போட்டுட்டு 2-1 போனோடனே அவன் கெஞ்சிட்டு வருவான்ல, அமௌண்ட்டை வாங்கிட்டு நீக்கிறவங்களாம் இருக்கிறான். இதெல்லாம் மிருகத்தில் சேர்த்தி எப்படி லாகப்படுகொலை பண்ணுறாங்கன்னா, இன்னும் சில மிருகங்கள் பொதுமக்களை மிரட்டுறது, போலீஸாரை மிரட்டுறது, போலீஸாரே மிரட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி காவல்துறைன்றது அதிகாரம் உள்ள ஒரு துறை. போலீஸ்னால எங்கே போனாலும் நான் போலீஸ், எனக்கு வந்து இது வேணும். ஒரு டிஃபன் கடையில் போனால் கூட நான் போலீஸு அப்படின்னு, ஏதாவது ஒரு விஷயம் போனால் நான் போலீஸுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா, போலீஸா சார், சாரி சார், பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு மரியாதை. அதுக்கு காரணம் காவல்துறைன்றது மக்களுடைய காவலன், அதுக்கு கொடுக்குற மரியாதை. ஆனால் இவர்கள் நினச்சிக்கிறது நம்மளை பார்த்து பயந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. இதில் தான் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 1-2 பேர் இந்த மாதிரி இருப்போம். கைதிகளை போட்டு அடிக்கிறது, குரூரமாக தாக்குறது. 10 போலீஸ் தான் 2 பேர் இருப்பான், 8 பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களே இவங்க 2 பேர் சொல்லுவாங்க, ஏன்னா அப்படி பண்ணுறேன்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் அந்த கைதிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாடு வாங்கி தருவாங்க. அவங்க வீட்டில் ரெண்டு சொல்லுவாங்க, வக்கீலைகளை பார்த்து எடுமாவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 பேர் இருக்கிறான்ல, இவனை வந்து மேலதிகாரி வரைக்கும் தெரியும். இவங்க 2 பேரை அவங்கள கூட்டு வா, அவங்கள வச்சு இதை பாருன்னுவாங்க. அதே மாதிரி தான் என்கவுண்ட்ரு. எல்லாரும் என்கவுண்டர் பண்ணவே மாட்டாங்க. 98% என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மன உளைச்சல் வந்துடும்.
அதனால் பண்ண மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் போலீஸ் வந்து சுட்டது அது, அதுக்குன்னு குறிப்பிட்ட சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் என்கவுண்டர் பயன்படுத்தும். அது ஒரு ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த என்கவுண்டர் இந்த மாதிரி, அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி அடித்து பழகின மிருகங்கள் இந்த மாதிரி ஈகோவில் பண்ணது தான் அந்த சாத்தான்குளம். ஆனால் அங்கே என்ன கொடுமைன்னா, ஒரு ஸ்டேஷனே இப்படி பண்ணது தான் ரொம்ப கொடுமை. எல்லாருமே. ரெண்டாவது அவர் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க அக்யூஸ்டே கிடையாது. அக்யூஸ்டை அடிச்சிருந்தா கூட மனசாரி இருக்கும். ஒரு அக்யூஸ்டை அடிக்கிறாங்க, அவங்க வழி இல்லைங்க, அக்யூஸ்டை உண்மை வரைக்கணும், அடித்தோம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இல்லையே அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறார், ஒரே நேரத்தில் தந்தை மகன், அந்த குடும்பத்தில் 2 ஆண்கள் 2 பேருமே கொண்டுட்டாங்க. குடும்பத்துடைய ஆணி வேறே பிடிக்கிறாங்க அப்படின்றார். சாதாரண நபர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டால் செஞ்சிருக்காங்க. அப்போ காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்களில் நேரடி சாட்சிகள் வரவே மாட்டான். போலீஸ் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அவன் சொல்ல வருவானா? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அரசாங்கம் முதற்கொண்டு காவல்துறைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இட்லி சாப்பிட்டு விக்கிலத்து செத்து போயிட்டாரு சொன்னாங்களா? மாவு கட்டு. அதுக்கப்புறம் 13 இடங்களில் உடலில் காயம் இருந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. நடந்ததா இல்லையா? நடந்தது. அப்போ அரசாங்கத்தில் எந்த அரசு வந்தாலும் காவல்துறைக்கு தனியாக சப்போர்ட் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க குற்றத்தை இவங்க குற்றமாக எடுத்துக்குவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இந்த அரசு மக்களுக்கு நிற்கணும், அவன் நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பேன், கொலை வழக்கு பதிவு பண்ணணும். என்னென்னா இவர்களுக்கு வேலை செய்கிற இவர்களில் அந்த ஒரு பரிவு பார்வை இருக்கும். அதிகாரி முதற்கொண்டு காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. எந்த அதிகாரியும் அதுக்கு எதிராக போக மாட்டான். அப்படியே போனாலும் என்ன நம்ம போலீஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி போகும். இதில் பாராட்ட வேண்டியது ஒரு பெண் காவலர் பெரிய சாட்சின்ற இதில் அவங்களுக்கு மனசு பொறுக்கல. காவல் நிலையம் ஏற்படும் மரணங்கள் நேரடி சாட்சிகள் அதில் அதாக இருக்கும். அந்த வகையில் இந்த வழக்கில் நேரடி சாட்சியம் உள்ளது. அந்த அம்மாவெல்லாம் கோயில் கட்டுக்கு முன்னும் உண்மையிலேயே குற்றவாளிகள் பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தண்டனை வழங்கினால்தான் இது போன்ற குற்றங்கள் நடப்பதை தடுக்க முடியும். வெறுமனே தண்டனை கொடுத்தா நீ போய் குறைச்சிக்குவ, பொருளாதார ரீதியாகவும் உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றாங்க. சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். வேலையை பயிரை மேய்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். தந்தை மகன் இருவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது என்பது நிரூபணமாகியுள்ளது. ஒரு வழக்கில் இருந்து திருட்டு குற்றம், கூட்டு போனேன், அடித்தேன் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அஜித் குமாருக்கும் பாருங்க, அது பொய் வழக்கு. இந்த மாதிரி என்னங்க நியாயம் இது? அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்? நேர்மையாக வாழணும்னு ஒரு கோயிலில் காவலாளியாக இருந்தது அவன் செஞ்ச தப்பா? ஏன்னா 2000 கோடிக்கு போதை மருந்து திருடி விற்றான், போதை மருந்துக்கு கடத்தினான், நல்லா இருக்கான் சமூகத்தில், நல்லா அந்த பணத்தை வச்சு வக்கீல்களை பார்த்துட்டு. ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் காவலாளியாக இருந்தவன் அடித்து கொல்லப்படுறான். அவனை அந்த குற்றவாளியில் காப்பாற்றுறதுக்கு எந்திரமே துணையாக இருக்குது. கடைசியில் பொதுமக்கள் எல்லாம் தலையீட்டின் பேரில் தான், நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் நியாயம் கிடைக்கும் அஜித் குமாருக்கு. இதுதான் அரசு எந்திரன்றது. அரசு வேறு, அரசு எந்திரம் வேறு. இது என்னன்னா அவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அது எல்லா கவர்மெண்ட் யார் வந்தாலும் முதலாளித்துவ அரசுகளும் இதெல்லாம் இருக்கும். எங்கே அதிகாரம் உள்ளதோ அங்கே பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்ன்றாலும் அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை காற்றில் பறக்க விட்டு காவல்துறையினர் செயல்பட்டுள்ளனர். இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும். அடினா எப்படி? இங்கெல்லாம் சதையே இல்லை முதுகுல, இங்கே பின்னாடிலாம். அந்த அளவுக்கு என்னையா பண்ணாங்க? தீவிரவாதியா அப்பாவும் பிள்ளையும்? கடை சாத்துறதுல பிரச்சனை அதானே? இந்த லாக்டவுன் டைமில் திருடனா? அதோட கொடுமை, அப்பாவுக்கு முன்னாடி பையனையும் பையனுக்கு முன்னாடி அப்பாவையும் நிர்வாணப்படுத்தி அடிச்சது பாச்சாத்திலும் அதான் நடந்தது. இன்னும் கொடுமைலாம் நடந்தது. அதெல்லாம் நான் கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. அப்பா மகள் யோசிச்சுப்பார். அதோட அவன் செத்து போயிடுவான். அதில் கூட லைட்டாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இந்த படத்தில். ஜெய் பீமா விடுதலையா? ஜெய் பீம் தானே 2 படமே. ஜெய் பீம் தானே வாட்சாத்தி இது வரும். அந்த விடுதலை படத்துல தான் அந்த வாட்சாத்தி. ஜெய் பீம்லயும் அது வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் நடந்தது ஸ்டேஷன்ல நடக்கும். அந்த பொண்ணை நிர்வாணம் படத்தை பார்ப்பாங்க. அது சம்பந்தமா கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டு இருந்தாங்க சமீபத்தில். அப்போ குற்றவாளிகளை சார்ந்து குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க இயலாது. என்ன சொல்றான்னா, அவங்க எல்லாம் பண்ணிட்டேன் ஐயா, எனக்கு ஃபேமிலி இருக்குது ஐயா, எனக்கு மன உளைச்சல் ஐயா, ஐயா நான் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன், தண்டனை குறைச்சி கொடுங்கன்னா அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காரு. குற்றவாளிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதால் குற்றத்தை கடுமையாக நாங்கள் பார்க்குறோம், கடுமையாக கருத வேண்டும். பொதுமக்கள் பணத்தில் தான் அரசு ஊதியம் பெற்றவர்கள்
பொருளாதார அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் காரணமாக கூற முடியாது. ஐயா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது. உனக்கு கவர்மெண்ட் நல்ல சம்பளம் கொடுக்குறேன், நல்லா வசதி பண்ணி கொடுக்குறோம், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. காவல் நிலையம் இதெல்லாம் காரணம் சொல்லியிருப்பாங்க. அவர் மன அழுத்தத்தில் இருந்தார், அவர் பண கஷ்டம் தான், அந்த கோபத்தில் அடிச்சிட்டாருன்ற மாதிரிலாம் ஊட்டியிருப்பாங்க. இருவதும் நிராதமான இருந்த போதும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியுள்ளனர். இதுதான் அந்த இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அவங்களுக்கு எந்த வித இது கிடையாது, பின்னணி கிடையாதுன்னு கிடையாது, எந்த வித குற்ற செயலும் கிடையாது. ஆனால் நைட்டு முழுசும் அடிச்சிருக்காங்க. நீங்கள் 4-5 லுங்கி மாற்றுவாங்க. அதில் வந்திருக்கோம் அந்த இதில் விசாரணைலாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. நான் அப்படி ரத்தம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். எப்படிங்க ரிமாண்ட் பண்ணாங்க? இருவரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்கள் மீது எந்த குற்ற வழக்கம் இல்லை. ஆனால் இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. மரண தண்டனை விதிப்பதே 2 மரண தண்டனை, ஒவ்வொருத்தருக்கும் 2 மரண தண்டனை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு அபராத விதிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 57 லட்சம், 50 லட்சம், 40 லட்சம். அதனால் இதுக்கு அடுத்து என்னென்னா ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி தண்டனை குறைக்க சொல்லி கேட்கணும். அது சில பேருக்கு அந்த மறு விசாரணையில் ஏதாவது நேரடியாக கிடையாது, ஸ்டேஷனில் டியூட்டியில் இருந்தேன் அப்படின்னு எனக்கு இது மாதிரி சேர்த்துருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் விசாரணை பண்ணி தான் இந்த இது கொடுக்குறாரு. அதனால் ஏதாவது ரிலீஃப் ஆக முடியுமான்னு பார்ப்பாங்க. பெரும்பாலும் மரண தண்டனைன்றது ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேல்முறையீடு போகும்போது. அதனால் சாகுமுறை ஆயுள் தண்டனைன்றது பெரும்பாலும் கிடைச்சிடும் எல்லாருக்கும். சரி சார், விஜய் அவர்கள் இன்னைக்கு சைதாப்பேட்டையில் பரப்புரை செய்கிறதா இருந்து அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே காரணம் தான், நாங்கள் 3 மணி நேரம் கேட்டோம், ஆனால் அவங்க எங்களுக்கு 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இது மாதிரி எல்லா பரப்புரையுமே ரத்து செஞ்சுக்கிட்டே வராரு விஜய் அவர்கள். அவர் தேர்தலும் நெருங்கிருச்சு, என்ன தேர்தலும் ரத்து செஞ்சிருவாரா? வேணா ஒன்று செய்யலாம். யாரோ ஒருத்தர் இதில் போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், தொகுதிக்கு 1000 பேரை கூப்பிட்டு பனையூருக்கு வர வச்சுட்டு விஜய் பேச பிரச்சாரத்தை அங்கேயே வச்சுட்டு முதல்வர் ஆகிக்கலாம். இவர் இப்போ ஒரு தடவை சொல்லலாம். இப்போ ஒரு வேலையே நடக்கலை, ஏன்பா நடக்கலைன்னா, சார் அவர் ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கார் சார், என்னை வேலை செய்ய விடாமல் பண்ணுறார் சார் அப்படின்னு சொல்கிறான்னா, சம்மந்தப்பட்டவர் கூப்பிட்டு கண்டிச்சுட்டு அவர் விஷயத்தை தலையிடாது, அவரை ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு ரிசல்ட் வரலாம், மறுபடியும் சொல்கிறாருன்னா மறுபடியும் ஏன்பா அந்த மாதிரி. 3ஆவது தடவை சார் சேர் சரியில்லை சார், 4ஆவது தடவை சார் கரண்ட்டு எப்பப்போ கட் ஆகுதுன்னா பிரச்சனை வெளியில் இல்லை, இவர்கிட்ட தான் இருக்கார் அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எஸ்ஓபி நீங்கள் அது நீங்கள் இது நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இவருக்கு பேச வராது, இவரால் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது, அதை மறைக்கிறதுக்கு ரோட் ஷோ பண்ணுறாரு. இது பெரிய சிக்கலில் போய் உண்டு பண்ணணும்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கரூர் நடந்தது, கரூர் இன்சிடெண்ட்டை இவங்க ஹேண்டில் பண்ணது தப்பாக பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் எதிர்கொள்கிறதுல, இவர்கள் கையில் எடுக்கிறதுல இவர்களுக்கு நாலேஜ் இல்லை, நாலேஜ் இருக்கணும் கூட வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். அது ஒவ்வொரு இது ஜனநாயகன் வரைக்கும் நடந்தது. ஜனநாயகனை ரொம்ப சிம்பிளாக முடிச்சு படத்தை வெளியிட்டுருக்கலாம். இந்த ஈகோ, இந்த இந்த ஒரு திமிரு இருக்கும், அந்த திமிரோட எந்த விஷயத்தையும் போய் அணுக முடியாது. கோபத்தோடு எழும்பவன் நஷ்டத்தோடு உட்காருவான் பழமொழி இருக்குது. கோபத்தோடு எல்லாம் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. அப்போ நீக்கு போக்கு இருக்கணும், அதுக்கு பார்த்தா இல்லை. 2வது கம்யூனிகேஷன் இவர்கள்ட்ட பெரிய பிரச்சனை. விஜயை யாருமே கான்டாக்ட் பண்ண முடியாது. விஜய் ஒருத்தருடைய கைப்பிள்ளையாக இருப்பார். அவர் யாருன்னா ஜான் யாருன்னா அவருக்கான பேக்ரவுண்டாக அவருடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எங்கேயுமே சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ விஜய் எந்த அடிப்படையில் அவர் கூட இருக்காருன்னா, ஒரு மத அடிப்படையில் அவரோட ரொம்ப பாசமாக இருக்காருன்னா, நீங்கள் அரசியலில் பண்ண முடியும். புஷி ஆனந்த்னு ஒருத்தரை விஜய் போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கட்சியில் மன்றத்தில் இருக்கவங்கள தன்னுடைய ஆட்களை அப்படியே கட்சிக்குள்ளே நியமித்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சியை வச்சுருக்காரு. அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு மேலே அவருக்கு தெரியல. அப்போ அவர் கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ண அவருக்கு தெரியல. சார்பு அணிகளே இல்லாத ஒரு கட்சி இந்த கட்சி தான் நான் அடிக்கடி பதிவு பண்ணுவேன். இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அந்த அணி. தொழிற்சங்க அணி இருக்கா? தோமுசா, சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம், ஏஐடியூசி, ஏஐடியூசி, ஐஎன்டியூசி காங்கிரஸ், பிஎம்எஸ், பிஹெச்எஸ் பாரதிய ஜனதா கட்சி, எல்லாருமே தொழிற்சங்கம் வச்சுருக்காங்க. அப்போது இவருக்கு தெரியாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் இவர் தான் நமக்கு தேவை, நம்ம சொல்கிறத கேட்பார், திட்டினா தலையை கொஞ்சம் நிற்பார். அவர் என்ன பண்ணுறாரு, கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், அவ்வளோதான், அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு அவர் நியமித்தது, அவர் கீழே எல்லாத்தையும் வசூல் பண்ணுறதுக்கு அனுமதிச்சுடைய விளைவு, இந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் எல்லாம் போயிட்டு இவர்கள் நிர்வாகிகளை அணுகுனா அதே முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி தான், திமுக அதிமுக மாதிரி தான். எனக்கு என்ன பண்ணுற, என் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுற, எல்லாம் பண்ணால் தான் வேலைக்கே வருவோம். அப்போ விஜய், எங்கள் விஜய், உங்கள் விஜய், உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போன்றீங்களா, அதெல்லாம்
நான் மாவட்டம், இவர் ஒன்றியம், பகுதி, வட்டம் என்ன பண்ண போகிற வேட்பாளர்? ஏன்பா நம்ம விஜய் ஜெயிக்கணும்பா, நான் ஜெயிச்சா விஜய் ஜெயிச்சணும். இதெல்லாம் மேடையில் போய் பேசிக்கா, இங்கே என்ன சொல்கிற? அவ்வளோதான். இன்னும் பல இடங்களில் அங்கேருந்து ஆர்டரு, ஏன்பா அவர் வந்து அவங்க போட்டாலும் பார்த்துக்கோ, பண்ணாதுன்னு. ஆனால் கீழே இருக்கிற தொண்டர்கள், இந்த இளைஞர்கள் அப்படியே சாரியாக வர்றாங்க. அப்போ இவர்கள் போட்ட நிர்வாகிகள் அதை ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை பண்ணோம்ல. ஆனால் அவன் வேற ஒரு உலகத்தில் இருக்கான். இதுதான் இப்போ தாவேகால இருக்க பிரச்சனை, நான் பார்த்த பிரச்சனை. அப்போ இதை யார் சரி பண்ணணும்? மேலிட தலையிட்டு ஒவ்வொரு தொகுதியும் என்ன நிலைமை இருக்குது, அதுக்கு ஒரு வார் ரூம் இருக்கணும். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை, அந்த தொகுதியில் இந்த பிரச்சனை ரிசீவ் பண்ணி அவங்க உடனே பகுதியை கூப்பிட்டு மாவட்டத்தில் எதுவுமே இல்லைங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்களோட கனெக்ட் இருந்துன்னு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில். இங்கே எதுவுமே கிடையாதுங்க. தலைமையிலேருந்து யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இல்லவே இல்லை. சரி, அவ்வளோ ஏன் ஒவ்வொரு தலைவரும் கூப்பிட்டுக்கிட்டு வேட்பாளர் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, கனிமொழி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேட்பாளர் வச்சுட்டு இங்கே எடப்பாடி போகிறாரு, அவங்கவுங்க அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் போகிறாங்க, எல்லாம் பிரச்சாரம் போகிறாங்க. இங்கே யார் இருக்கா பாருங்கள். இங்கே என்னன்னு கேட்டால் எனக்கு அங்கே கொடுக்கல. 3 மணி நேரம் கேட்டால் 1 மணி நேரம். 1 மணி நேரம் கொடுத்தா 1 மணி நேரம் பேசுங்க. 5 நிமிஷம் தானே பேச போகிறீங்க. அதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம் அதிகமாக சேரும், விட்டு வெளில வர்றதுக்கே வந்து லேட் ஆகும், அதனால தான் அதிக நேரம் ஹெலிகாப்டர் பயன்படுத்துங்க. ஏங்க நவீன வசதி தானேங்க. 2 பேர் போகிற ஹெலிகாப்டர்லாம் இருக்குல்ல. வாடகைக்கு இன்றைக்கி ஹெலிகாப்டருக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு மட்டமாட்டில் கூட வேறு இருக்கிற அளவுக்குலாம் ஹெலிகாப்டர் இருக்குது. நீங்கள் இப்போ பெரம்பூர் போகிறீங்கன்னா பக்கத்தில் வேசர்பாட்டு ஸ்கூல் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி இறக்குங்க. கிரவுண்டு பஞ்சம். அது இங்கே தான் தமிழ்நாடு சென்னைக்குள்ளே தான் இந்த பிரச்சனை வரும். நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிரவுண்டு இருக்கும். அங்கேருந்து கார் ரெடி பண்ணிங்க, பட்டுன்னு போயிடுங்க, பேசுங்க. ஒரு நாளைக்கு 5 கூட்டம் 10 எல்லாரும் பண்ணுறாங்க. சிஎம் பேசுகிறாரு, 5 கூட்டம் பேசுகிறாரு. அவர் 10 கூட்டம் வரைக்கும் போகிறார் உதயநிதி. இவர் எடப்பாடி போகிறாரு. எல்லாரும் 70 வயது கடந்தவர்களுங்க. நீங்கள் 52 வயசு உட்காந்துட்டு இது பண்ணுறீங்க. இதை தாண்டி வேறு நட்சத்திர பேச்சாளர் இருக்காங்கன்னா இல்லை. அப்போ நீங்கள் ஒரு ஆள் தான். நீங்கள் தான் தூக்கி தோளில் சுமக்கணும். ஜெயலலிதா சுமந்தாங்க, விஜயகாந்த் சுமந்தார். ஜெயலலிதா ஒரு பெண்களுக்கு இயற்கையாகவே இந்த பயணம் மற்ற விஷயங்கள் அசௌகரியங்கள் இருக்கும். அதெல்லாம் மீறி தான் அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணாங்க. ஹெலிகாப்டரில் போக வேண்டியதில்லை, ஹெலிகாப்டரில் போனாங்க. அவங்களுக்கு நான் கூட்டம் வரலையா? அவங்களும் இந்த பிரச்சனைலாம் இருந்ததில்ல, பேசுனாங்கல்ல. அப்போது மற்ற தலைவர்கள் எம்ஜிஆருங்க, நீ எம்ஜிஆர்ன்றீங்களா? எம்ஜிஆருக்கு அப்படி கூட்டம் குச்சாருங்க, அது போலையா? அப்போ இவங்க வந்து ஆட தெரியாதவங்க மேலே கொண்டு நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி காரணத்தை தேடுறாங்க தவிர, இதை உடச்சிட்டு நம்ம போய் 1 ஹவர் கொடுத்தாலும் 1 ஹவரில் பிரச்சாரம் பண்ணுவோம். சரி, இங்கேருந்து வரதுக்கு லேட் இல்லை, இங்கே மட்டும் பேசிட்டு போங்க. நான் 2த்தையும் கேன்சல் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பேசுகிறதே இங்கே ஒன்றும் இல்லை, மக்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே. ஆமாம், இந்த அரசுக்கு எதிராக 2 இடத்துல பேச ட்ரை பண்ணுறீங்க. ஒரு இடம் டைம் மிச்சம் ஆகுது. அப்போ ஒரு இடம் பண்ணுங்கள். 5 6 டைம் கேட்குறாங்க. கமிஷனர் நேற்று சொல்லியிருக்காரு. இவங்க கேட்குறது 5 6 டைம் கேட்குறாங்க. குழப்பம் வருது. முறையான ஒரு இதுவே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்கள்ட்ட என்ன கம்யூனிகேஷன்? இன்னொன்று, அந்த இதில் தேர்தல் கமிஷன் ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் என்ன பிரச்சனை? இவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் வருவாங்கன்னு என்ன? கூட்டத்தை நீங்கள் இந்த 15 நாள் கரெக்டாக 2 வாரம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுன்றதான் யோசிக்கணும். இப்போ வந்து ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இதே பண்ணிகிட்டு இருப்பான்னா என்ன அர்த்தம்? அப்போ இவருக்கு என்ன மைனஸு? பேச வர்றதில் சிக்கல். உங்களை டிஃபேம் பண்ண தாங்க செய்வாங்க. வேட்பாளர் பேரை மாற்றி சொல்லலாம், எதுன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பார்த்துட்டுருக்கீங்க? நீங்கள் வாட்டில் போய் பேசிக்கிட்டு போயிட்டே இருங்க. தப்பு ரைட்லாம் கொஞ்ச நாளில் சரியாகிடும். திருப்பின்னுவார் இவர் எடப்பாடி. அதை வச்சுலாம் கிண்டல் பண்ணாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படலையே. இப்போ கேட்டாலும் திருப்பி தான் சொல்லுவார். ஏன்னா அவங்க ஊர் இது. அது நீங்கள் என்ன நல்ல தமிழ் பேசுகிறீங்களா? என்னென்ன வகையில் ஒருத்தனை முடக்க முடியும்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. விட்டே வெளியே வராத அளவுக்கு ஒருத்தனை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் வெளியே. ஏங்க எப்போவுமே ஜெயிக்கணும்னா முந்தணுங்க. மேடை ஏறி பேச வரல, திக்கி பேச வருதுன்னா திக்கி பேசலன்னு கிண்டல் பண்ணனா இருப்பீங்க. நல்லா பேசுனீங்கன்னா 4 தடவை பேச ப்ராக்டிஸ் ஆகிடும். அதான் இப்போ உங்களுக்கும் கிடைக்குது இல்லை கமெண்ட்ஸு. அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா அதோடு நீங்கள் காணப்படுவீங்க. அவங்க அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிடுவாங்க. இருந்து சாதிக்கிறேன் பாரு, அவன்கிட்டே நான் நல்ல பேர் வாங்குறேன் பாரு அப்படின்னா அதுதான் முயற்சி. எங்கே தப்புன்றதை நம்மக்கிட்ட என்னன்னா, நம்மளுடைய இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பலவீனத்தை நம்ம ஜெயிச்சிருவோம்.
நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா நம்ம தான் பெஸ்ட்டுன்னு நினைப்போம். அது சொன்னார்ல அனலிஸ்ட்டுன்னார்ல, இருக்கிறத கொடுக்க பார்க்குறோம், அவ்வளோதான். தப்பு வந்தால் ஒத்துக்கிறோம், தப்புங்க, தப்பு வரதான் செய்யும், எல்லாரும் மனுஷங்க தானே. இப்போ நான் சொல்கிறேன், விஜய் ஸ்பாய்லர், விஜய் திமுகவை வாழ வைக்க போகிறார். சாரி, அதிமுகவை வாழ வைக்க போகிறார். திமுக வாக்குகளை பிரிக்க போகிறார். டெய்லி இவங்க விஜய் படத்தை வச்சு விஜயாய நமக, விஜய் அமக, விஜயை வணங்குகிறேன்னு டெய்லி அதிமுக பண்ணாங்கன்னா நல்லது தான் உண்மையிலேயே. ஏன்னா அவர் தான் பார்த்துக்குவார், மேலகரம் பார்த்துக்குவான்ற மாதிரி விஜய் பார்த்துக்கிறார். இந்த கணக்கு நான் போடுறேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் என்கிட்ட பேசினார், ஒரு முக்கியமான பத்திரிகையாளர். என்ன சாமி எல்லாரும் வந்து இப்படியே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் அப்படி சொல்கிறீங்க. நான் இல்லை, இன்னும் 2-3 பேரும் இதை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் சொல்கிறதுல தப்பு இருந்தால் சொல்லுங்கள். அவருடைய ஓட்டெல்லாம் எங்கேருந்து வந்து பாருங்கள். அப்போ யார் ஓட்டை பிரிக்கிறாரு? அப்போ அப்படி பிரிக்கும் போது யாருக்கு லாபம் அடைய போகுது? அவர் பிரிக்கிறவர் வாழ மாட்டார். மனுஷன் உழைச்சி கொடுத்துட்டு அப்படியே தெய்வமாக ஒரு 5-6 சீட்டு வாங்கிட்டு அப்படியே நிற்பாப்புல. அதுவே ஜாஸ்தி நான் நினைக்கிறேன். நாளைக்கு கூட நெல்லையில் பிரச்சாரம் பண்ணுறாரு. 50 நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்து. இப்போவும் சொல்கிறேன், நீ 100 நிபந்தனையோட வச்சுக்கோ. நேராக ஹெலிகாப்டர் புக் பண்ணு, நெல்லையில் போய் இறங்கு, டக்குன்னு அங்கேயே ஒரு 5 ஸ்பாட் வச்சுக்கோ. கூட தான் செங்கோட்டையா இருக்காரு, அழகாக போட்டு கொடுத்துருவாரு. பட்டு 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 பட்டுன்னு முடிச்சுட்டு போயினாரு. 1/2 மணி நேரம் ஸ்பீச்சு, எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்பீச்சை பேசு, அனைத்து இடங்களும் ஒரே ஸ்பீச் பேசி நான் போடுவான், போட்டு போடான்னு சொல்லு. அந்த 1/2 மணி நேரத்தையும் நல்லா பேசு, போட்டு வெளுன்னு வெளு. நம்மால் பேசுகிறாருல, பார்த்து அப்படியே அவரே மனசில் தோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காருல்ல. எப்படி இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு இருக்காரு, ப்ராம்ப்ட் வச்சு தான் படிக்கிறாரு. ப்ராம்ப்ட் வச்சு படிங்க, நீங்களும் படிங்கன்றார். ஆகவே இப்படின்றாருல, எல்லாம் பார்த்து தானே இருக்கிறாரு. மோடியே ப்ராம்ப்ட் வச்சு தான் படிக்கிறாரு. நீங்கள் ஏன் அந்த டெக்னாலஜி போக மாட்டேங்கிறீங்க? பேசுங்க, சுற்றி நின்று பேசுங்க. இல்லை ஜெயலலிதா மாதிரி ஒரு 10-15 ஷீட் வச்சுக்கோங்க. அவங்க ஒன்று பேசிட்டு அப்படியே பேசுவாங்க, அப்படி கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்லைடு மாதிரி இருக்கும், எடுத்து பண்ணுவாங்க. பண்ணுங்க. அது கூட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இல்லை, இவர் வரமாட்டாருங்கிறது முன்னுக்கே தெரிஞ்சு வேட்பாளர் எல்லாருமே அவரை போல ஒரு பொம்மையை செஞ்சு அருகாமையில் வச்சுக்கிட்டு பரப்புரையை தொடங்கிட்டாங்க சார். என்ன பண்ணுறது, கொடுமை பாருங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் பல விஷயங்கள் நடக்குது. அதில் இது ஒன்று பொம்மையை செஞ்சுக்கிட்டு ஃபோட்டோ கொடுக்கலையோ, ஃபோட்டோ தொகுதியும் ஃபோட்டோ எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க, அதை வச்சு பிரச்சனை. குறைந்தபட்சம் இவர் வீடியோ மெசேஜாவது கொடுக்கலாம், அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் யாரும் அணுக முடியாத ஆளாக இருக்கார். இப்போ செங்கோட்டையன் பேசினா 1/2 மணி நேரம் சொல்லுவார் அந்த பிரச்சனை இருக்குது மாவட்டத்தில். நீங்கள் அந்த ஜானை மட்டும் நம்பிக்கிட்டு ஒரு டீம் வச்சுருந்தா சும்மா இதே பேசி நமக்கு சலிப்பாகுது. அதனால் நீ என்ன பண்ணுறியோ, நீதிமன்றம் பிறர் தர வரா, நீ என்ன பண்ணுறியோ அதான் உனக்கு. சார், ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து பிற கட்சிகள்ல இருந்து வந்து தான் தாவேக்காவில் வேட்பாளர்களாக போட்டி போடுறாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ சமீபத்தில் ஊத்தங்கரை தொகுதியிலையுமே வந்து அவங்க வேட்பாளரை சமீபத்தில் மாற்றிருக்கிறாங்க. அதிமுகல இருந்து வந்த ஒருத்தரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் தொகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செஞ்சவருடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. அது பதிலாக 2வது தாக்கல் செஞ்சவரோட தான் ஏற்கப்பட்டிருக்குது. இது என்ன சார் நினைக்கிறீங்க? இவங்க தேர்தல், அதாவது அவர், நான் ஏற்கனவே சொன்னது தான், திமுக உங்கள் கட்சிக்குள்ளே விளையாடுவாங்க. 2 வேட்பாளர் போட்டது ஊத்தங்கரை, ஓசூர். வேட்புமனு தாக்கல் பண்ணவோ போகல. அப்படின்னு என்ன அர்த்தம்? தம்பி நீ வரல, கம்னு இருந்துரு, உனக்கு நாங்கள் பார்த்துக்கிறோன்னா உட்காந்துட்டாங்க. அவங்க உடனே ஆல்டர்னேட் பண்ணிட்டாங்களா? டக்குன்னு 2 வேட்பாளர் போட்டாங்கல்ல. அப்போ தாவேகா தானே ஒரு படி முன்னாடி நிற்கிறாங்க. வேட்பாளர் இல்லாமல் 2 தொகுதியில் தாவேகா தடுமாற்றம் அப்படின்னு வரும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க 2 வேட்பாளர் போட்டாங்க. ஒன்றை முறியடிச்சிட்டாங்களா? 2வது பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் சிதம்பரம் வேட்பாளர், அவர் வந்து இந்த ஃபார்ம் சரியாக ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட அப்பாவே அடுத்து வேட்புமனு டம்மி வேட்பாளர் அங்கே வேட்பாளர் ஆகிடுவார். அவ்வளோதான். இது ஒரு மேட்டரே கிடையாது. தூத்துக்குடியில் ஒரு பொய்யா கிளப்பி விட்டாங்க, டிஃபேம் பண்ணாங்க. டைம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு வாங்க, அடுத்த நாள் வாங்கன்ட்டார். அதை வந்து ஃபில் பண்ணாமல் போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அதனால் இதெல்லாம் மீறி இன்னும் நல்ல விஷயம் பார்க்கணும். பெரும்பாலான வேட்பாளர்கள் மனு ஏற்கப்பட்டிருக்கா இல்லையா தாவேகாது? அப்போ முதல் தடவை இது பண்ணாலும் எங்கேயும் தடுமாற்றம் இல்லாமல் போயிட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் பாராட்டத்தானே செய்யணும். இனி பிரச்சாரத்தில் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கீழே ரெடியாக இருக்காங்க ஜனங்க. பல இடங்களில் நான் பார்த்தது, நீங்கள் அந்த இதுன்னு போனாலே அவங்க வண்டியை சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த வேட்பாளர் இது பேசுறது, இதெல்லாம் நல்லா அன்பை காட்டுறாங்க. அப்போ அந்த ஆதரவு இருக்குன்னா அதை இவர்கள் அறுவடை பண்ணிக்க தெரியல. அதான் பிரச்சனை. செங்கோட்டையன் அவர்களுக்குமே அவருடைய வேட்புமனு தாக்கலை வந்து பரிசீலனை பண்ணுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதிமுக தான் அதை. ஆமாம், வேறுண்ணா நீங்கள் வந்து அங்கே போக ஒன்று தான் பண்ண விடுவாங்களா? எல்லாம் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், வேட்புமனு இதில் உதயநிதி
அந்த ரெட் ஜெயிண்ட்டுடைய கணக்கு காமிக்கலன்னு போட்டால் அது டெக்னிக்கல்னு தட்டி விட்டாங்க. இப்போ கோர்ட்டில் அந்த வழக்கு கண்டிப்பாக போகும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் மீறி போடுறது தான் வேட்புமனு. அதான் ஒரு கலை. அந்த கலையை கரெக்டாக பண்ணிடணும். அதே போல தான் வெள்ளிவாக்கத்திலேயும் ஆதவர்ஜுன் அவர்களுடைய வேட்புமனு முடிஞ்சிச்சு. வேட்புமனு ஓகே ஆயிடுச்சு. ஆர்கே நகரில் வந்து மரியா வில்சனோட வேட்புமனு நிறுத்தி வச்சிருக்காங்க. அது ஏதோ சின்ன ஃபால்ட்டாக இருக்கும். அதை நாளைக்கு நம்ம இது பண்ண பார்க்கலாம். வேட்புமனு பெரும்பாலானது ஃபுல் ரிசல்ட்டு ஈவினிங் மேலே வரும். நிறுத்தி வைக்கிறது எல்லாருமே ஆனால் மயிலாப்பூர் வேட்பாளர் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, இவங்க இல்லைனாலும் இவங்கன்ட்டு. இல்லை, எப்பவுமே டம்மி வேட்பாளர் கூட இருப்பாங்க. அதனால ஒன்று கணவன் மனைவி ஏதாவது ஒரு தந்தைனாங்கல்ல அந்த மாதிரி, இல்லாட்டி காட்சியிலே வேற ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கும். சரி சார், இப்போ காரைக்குடியில் சீமான் நிற்கிறத பார்த்துட்டு கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அவருக்கு என்ன வீடு அங்கே இருக்குது, அவரை நம்பி ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்ட்டு. அதற்கு பதிலடியாக சீமான் காட்டமான பதிலடி கொடுத்துருக்காரு. அதை பற்றி சொல்லுங்க. இவங்க அப்பாரு இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து எம்பி மகாராஷ்டிரா அங்கன வீடா இருக்கும் சொல்ல முடியாது. என்னன்னா நல்லா தான் கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறம் எதுக்கு இந்திய ஒருமைப்பாடு இதை பற்றிலாம் இல்ல அவரு இதே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து கடந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் போட்டி போடணும்னு விருப்ப மனு கொடுத்தாரு. அவரு வயநாடுல நின்னாரு, அவரு வீடா இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுல சீமான் அவர்கள் இன்னும் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு தொகுதியில இருந்து அருகாமையில இருக்க தொகுதிக்கு நான் வந்து போட்டி போடுறதே வந்து நீங்க இப்படி விமர்சிக்கிறீங்கன்னா நீங்க என்ன இந்திய தேசியம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருமைப்பாடு பத்தி பேசுறீங்க. வாரணாசியில போய் கார்த்தி போட்டிட்டாரு, இவரு நம்ம ராகுல் போட்டிட்டாரு. வயநாட்டுல யார் எம்பி? பிரியங்கா தானே. ஆமா, பிரியங்கா. அப்ப அவங்களுக்கு நாங்க வீடு இருக்குது, அது அந்த ஊருக்காரங்களா? மலையாளம் அறியும். அதனால இது வாதம் யார்கிட்ட வைக்கணும்னு ஒன்று இருக்குது. விஜய்கிட்ட போய் வச்சுக்கலாம், சீமான்ட்டெல்லாம் வைக்க முடியாது, அறுத்து தள்ளிடுவாங்க. வேற இந்த திமுக காங்கிரஸ் வந்து பாஜக கூட வந்து ரகசிய கூட்டணி வச்சிருக்குன்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. என்னங்க இந்தியா கூட்டணிக்கு வந்த சோதனை? அவங்க வந்து காங்கிரஸும் பாஜகவோட கூட்டணியில இருக்கு. அதனாலதான் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய திறமையான அதிகாரிகள் எல்லாமே தமிழ்நாடு இருக்காங்க. தேர்தல் ஆணைய நடவடிக்கைய, அதாவது ஸ்டாலினுக்கு அவங்க அக்கா, அவர் தீதி தானே சொல்லுவார், அக்கா இந்தியாவுக்கே தீதி. ஸ்டாலின் கூட கொஞ்சம் பொய் சொல்ல பயப்படுவார், அக்கா பயப்படுவார். இவர் எஸ்ஏஆர் ஏற்று வீடியோ போட்டார். அப்புறம் பண்ணி நடக்கும் போது பார்த்தாரு, ஐயோ இதில் பேசுறது ஒன்றுமே இல்லைன்னு பேக்கெட் ஸ்டாப்பில். ஆனால் தீதி கோர்ட்லாம் மாட்டிக்கின்னு பழைய இதெல்லாம் தூசி தட்டி போட்டுக்கின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இல்லாத சீன்லாம் போட்டாங்க. அப்போ தீதி அந்த மாதிரி தீதியை இந்த தடவை அப்படியே ஒரு ஸ்கொயர் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. எங்கேயும் நவர முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. இவரை ரவியை கொண்டு போய் கவர்னராக போட்டு அது இதுன்னு. அப்போ இங்கே இருக்கிற திறமையான ஒருத்திக்கு அங்கே போட்டுக்கிறாங்களா, அதுக்கு என்ன சொல்கிறது? லாக் பண்ணிட்டாங்க. எஸ்ஐஆரில் அவங்களுக்கான அந்த ஓட்டு காலி. இங்கேயும் அதுதான். நான் ஒரு திமுகட்டே பேசியிருந்தேன், அவரே சொன்னார், எஸ்ஐஆர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவ்வளோ ஓட்டு எல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு. செத்து போனதெல்லாம் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. திமுக ஏன் இதில் பெஸ்ட்டுன்றோம்? ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு வட்டத்துலேயும் கூட பயங்கர திறமசாலி இருப்பாங்க. அவனுக்கு இத்தனை பேர் செத்துக்கிறாங்க போச்சுக்கிறாங்களாம் தெரியும். அவங்களெல்லாம் உயிரோடு கொண்டு வருவோம். செத்தவங்களை உயிர்ப்பிக்கிற திறமை உண்டு அவங்களுக்கு. அதிமுக உண்டு. ஆனால் அவர்கள் பின்தங்கி இருப்பாங்க, அங்கே பலகீனம் இருக்கும். ஆனால் இவங்க எப்போவுமே உயிர்ப்பிப்பார்கள். இயேசு கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இதுக்கு வந்துட்டு ஈஸ்டரில் உயிர்ப்பிப்பாங்க. இவங்க பல ஆயிரம் இயேசுகளை உருவாக்கிடுவாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும். அதனால் இவர்கள் அந்த கலையில் கை வந்தவர்கள். அதில் மரணாடி கொடுத்தது தான் எஸ்ஐஆர். இனிமேல் எங்கே நீ செத்தவனை கூப்பிட்டு வர முடியும்? அதனால தான் அவ்வளோ புலம்பல் எஸ்ஐஆருக்கு எதிராக. அங்கேயும் அந்த அம்மா அவ்வளோ புலம்பல். இப்போ இதில் இன்னொன்று என்ன விஷயம்னா, எல்லாரும் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி உருட்டுனீங்களே, இப்போ என்ன ஆச்சு? அது தீதி ஒரு பக்கம் நேரடியாக என்ன கோபமோ தெரில ஸ்டாலின் மேலே. அது உண்மையாக பொய்யான்னு கொடுத்துட்டு நமக்கே கூட தெரியுது. என்னையா அது மாற்றவே மாட்டேங்கிறீங்க, தேர்தல் ஆணையம் வச்சுக்கிட்டு கம்முனுக்கிறீங்க, இவ்வளோ நடக்குது. ஏதாவது ஒரு ஆதவர்ஜுனா கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல, ஏதா பண்ணி என்னையே அப்படிங்கிறீங்க அப்படின்னா டிடி சொல்றது உண்மையா இருக்குமா தெரியல. டிடி இன்னும் குறிப்பா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனுக்கும் பாஜகவை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கும் தொழில் முறையில வந்து உறவு இருக்குது. அது ஊருக்கே தெரியுங்க. அது கேஎன் இருக்கிறாரு, அவரு எல்லாரும் கட்சிலாம் ஏழைகளுக்கு தாங்க, கீழே இருக்கிற தொண்டனுக்கு தாங்க. கொடூரமாக இருப்பான், அடிச்சுக்குவான், கொலை கூட பண்ணுவான். ஆனால் இவங்க சொல்கிற தலைவர் இருக்காங்களா, பிஸ்னஸ் ரீதியாக அப்படி இருப்பான். இங்கே வெளிநாட்டில் அப்படி கொலாவின்னு இருப்பான். நமக்கே பக்குன்னு இருக்கும், என்னடா அது ஏன் வெளில இப்படி சண்டை மூட்டி விட்றீங்க அப்படிங்கிறீங்க, மேலே பார்த்தா இப்படிங்கிறீங்களே யார்?
சில வாக்கிங் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து தான் போடணும். ஆனால் வெளியில் பார்த்தா நாங்கள் மதவெறி பாஜகவை உள்ளே விட மாட்டோம், பாசிச பாஜகன்னு. காலைல பார்த்தா வாக்கிங் போயிட்டு பிஸ்னஸ் டீலிங் பேசிகிட்டு இருப்பாங்க. தீதி சொல்கிறது பாதி உண்மை. திமுக அந்த டீலிங் அந்த உறவுகள்லாம் இருக்குது. வெளியே தான் இது. இந்த ரவி போன்றவர்கள் எதிர்ப்பாங்க. கவர்னர் ரவி போன்ற, ஆனால் அவர் நேரடியாக ஆப்பு வைக்கிறாரு, அதனால் எதிர்ப்பாங்க. மற்றபடி எல்லாரும் பாஜக தலைவர்கள்லேருந்து எல்லாரும் கூட இப்படி இருப்பாங்க. கேட்டால் அரசியல் நாகரிகம் அப்படின்வான். டேய் நாகரிகமா இது? அது வேறு பிஸ்னஸ். காங்கிரஸ் கூட இருக்கிறது அதிகமாக உறவு, பிஜேபி கூட இருக்காது. காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்கிறதுனால அது நீ கூட கை கோத்துட்டு போனால் அதனால தான் கேட்குறேன். காங்கிரஸ் கூட்டணி கை கோத்துட்டு போனால் தெரியாதுல்ல கூட்டணியில் இருக்கிறேன்னு. பிஜேபி கூட வந்து அரசியல் நாகரிகம் அண்ணா கற்றுக் கொடுத்தது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு உருட்டுவாங்க. அதனால் அண்ணா சொல்லிக் கொடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடெலாம் தான் நம்ம இவர்கிட்ட கண்ணியம் எடப்பாடி பேசும்போது இருக்குதா, அவரை போட்டு இறக்கி விட்டாங்க. நல்லா இருந்தான் மனுஷன். அந்த லாஸ்ட்டில் இந்த இதில் சொல்லுவானே, அந்த தேவர் மகனில் கமல், கடைசியில் என்னையும் வேலை தூக்கி வச்சிட்டிங்களாடா பாவிங்களா அப்படின்னு கத்தி தூக்கிட்டு, அந்த மாதிரி அவரையும் பால் டாயிலு காலுன்னு பேச வச்சுட்டாங்க. ஒரு தடவை விட்டுருங்க சார், நம்ம வைக்கிற கோரிக்கை, தயவு செய்து உங்களை டைவர்ட் பண்ணுறாங்க, உங்களை மக்கள் பிரச்சனை பேசுறதுலேருந்து டைவர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் இன்ஸ்டாகிராமுக்கும் நடிகை காலுக்கும் இதுக்கும் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்னும் 2 இழுத்து அக்கா மாட்டினாரான்னு 2 போடுவாங்க. மறுபடியும் இதுக்குள்ளே இருப்பீங்க, மக்கள் பிரச்சனை பின்னாடி போயிடும். திமுக தோல் உரிக்கணும்னா தயவு செய்து இதை விட்டு கடந்து போங்க. ஒன்ஸ் சொல்லிட்டேன்னா அவள் தான். சிங்கம் புளிங்க இறை மிஸ் ஆச்சுன்னா போயின்னு இருக்கும். திரும்பிலாம் அந்த இறையை பார்த்துன்னு இருக்காது, ஏக்கத்தோடலாம் போயிடும். அடுத்த இறையை நோக்கி போவோம். அந்த மாதிரி மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போவாங்க. அதை அண்ணாமலை ஜாயின் பண்ணிட்டாரு, மற்றவர்களும் ஜாயின் பண்ணுவாங்க. போய்கினே இருக்கணும். அடிக்க அடிக்க தான் உண்மைகள் வெளியே வரும். அதனால் இந்த விவகாரங்களில் இவர்களை அடிச்சுக்கிட்டு இது இப்போ உருள்றது வெளியே தருது. இன்னொன்று, ஒரு இப்போ தீதி பார்த்தோம், அந்த பாய்னா நம்ம ஊரில் பாயின்மா, நான் பாய் அப்படின்னும். யோ நான் மட்டும் பாய் இல்லையா, நீ தான் என் பாய். பாய்னா என்னது? BHAI, அண்ணன், சகோதரன். யார் சகோதரன்? எல்லாருமே இந்தியர்கள்லாம் சகோதரர். ராகுல் அவரும் சகோதரர் தான். ஸ்டாலின் அவரும் சகோதரர் இல்லைன்ட்டாங்களா? 2 சகோதரர்கள் வேறு வேறு பாதையிலிருந்து பிரிந்து வந்து சேர்ந்த பொழுது பேச முடியவில்லையே, ஒன்னா ஏற முடியவில்லையே, போயிட்டாரா இல்லையா? வரை ஜாவ் அப்படின்ட்டு ஏன் இதுக்குள்ளே கை வச்சிட்டியா நீ? இப்போ ராகுலுக்கு என்ன கோவம்? பேட்டா என் மடியிலே கை வச்சிட்டியா நீ? நான் ஒரு முடிவு எடுத்து மூவ் பண்ணுகிறேன், நீ என் கண்ணை எடுத்து என் கையை எடுத்து என் கண்ணையே குத்த வச்சிட்ட, என் கட்சிக்குள்ளே ஆள் பிடிக்கிறியா நீ அப்படின்ற கோவம் தான். மேடையில் ஒன்றா ஏறல, பாயோ பேனோ எல்லாம் போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரச்சாரம் எப்படி சார்? பிரச்சாரம் பண்ணுவாரா யாரு? திமுக ஆதரவா ராகுல் காந்தி வருவார், காங்கிரஸுக்கு அவங்க மேடையில் ஏறுவார், பண்ணுவார். இல்லை எங்கேயாவது லைட்டாக என்னங்க அது பாருங்க, எங்க பாருங்க அந்த பாருங்க யூடியூப்லலாம் பேசுகிறானுங்க நம்மளை பற்றி அசிங்கமா, கொஞ்சம் வர சொல்லுங்க, கை கொடுத்து 2 பேரும் பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாங்க, 2 ஃபோட்டோ எடுத்து. சரி சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரைக்கு ஏன் மெட்ரோ வரலன்றதுக்கு ரீசன் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடலாம் உங்களுக்கு மெட்ரோ வராது அப்படின்ட்டு பிஜேபி சொன்னதாக சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அண்ணாமலை தரப்புலேருந்து ஒரு காட்டமாக பதில் கொடுத்துருக்காரு. அதாவது இதை எல்லோரும் ஒரே குரலில் சொல்கிறாங்க, வில்சனு ஸ்டாலின். அப்போ என்னன்னா நல்லா பாருங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்கள்ட்ட கொடுத்து இதை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. மதுரையில் அவர் பட்னாவிஸ் சொன்னது, இவர் ராமசீனிவாசன் எம்எல்ஏ ஆனார்னா நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் இவர்கிட்ட அதே கேள்வி கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரத்யேக பேட்டி கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி மெட்ரோ, மதுரை மெட்ரோ இதெல்லாம் இதாகுது, மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏங்க அது ப்ராஜெக்ட் பிரச்சனை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மத்திய அரசு தான் சென்னை மெட்ரோவுக்கு 68,000 கோடி ரூபா நமக்காக சாங்ஷன் பண்ணாங்க. வேறு எந்த மாநிலத்துக்கும் அந்த மாதிரி கொடுக்கல, அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு கொடுக்கல, 68,000 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதையும் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு. மதுரை கோவை மெட்ரோ என்ன பிரச்சனை நம்ம பல தடவை பேசிட்டோம். ஆனால் இவர்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிடும்ன்ற கோயபல்ஸ் தத்துவத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. கவலையப்படாமல் ஒரு பத்திரிகையாளர், ஒரு சேனலுடைய எடிட்டர் நேற்று ஒரு 10 பதிவு போட்டிருக்காரு, 10ம் பொய். இவங்க சொன்னது FCRA, நீட்டு, மும்மொழி கொள்கை, இந்த மதுரை மெட்ரோ, இது எப்படி வரிசையாக போட்டு வச்சுக்காரு. இன்றைக்கி நான் சொன்னல, அவங்க பேசுறதுமா நடுநிலை பத்திரிகையாளர்கள். ஆனால் பதிவு பார்த்தா எப்படி இருக்குது, ஃபுல்லாக திமுகவில் இவங்க வாந்தி எடுக்கிறது அப்படியே அவரும் வாந்தி எடுத்து வச்சுக்காரு. அப்போ FCRA என்னன்றது காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தது, அது ஒரு ரெகுலேஷன் ஆக்டு.
அதில் அமெண்ட்மெண்ட் அப்பப்போ கொண்டு வரன்றதை நீ அண்ணாமலை சொல்கிறாரு. மதுரை கோவை மெட்ரோ என்ன பிரச்சனை? நீ ப்ராஜெக்ட் ஒழுங்காக போட்டு கொடுக்கல. இவர் பேசுகிறாரு மதுரை மெட்ரோ பற்றி. இவங்க கூட்டணியில் இருக்கிற கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறாரு? மதுரைக்கும் கோவைக்கும் எதுங்க மெட்ரோ? அவர் சொல்கிறது தான் நானும் உடன்படுறேன். போதிய மக்கள் தொகை இல்லைன்னு எங்கே மெட்ரோ தேவைன்னா 3-4 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தும் மக்களால் மூவ் பண்ண முடியல, நேரத்துக்கு போக முடியலன்னா அந்த இடத்துல மெட்ரோ தேவை. ஒரு இடத்துல 45 நிமிஷம் ஆகுது போகிறதுக்கு அப்படின்னா 15 நிமிஷத்தில் மெட்ரோ போக முடியும்னா அங்கே மெட்ரோ தேவை. ஒரு இடத்துல மக்கள்கிட்ட கையில் காசு இருக்குது, எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க போக தயாராக இருக்காங்கன்னா அங்கே மெட்ரோ தேவை. இல்லை 10 ரூபா பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணி வெள்ளை பஸ்ஸு வந்தால் 7 ரூபான்னு வெயிட் பண்ணி போகிறவன் மெட்ரோவில் ஏறவே மாட்டான். மெட்ரோவும் லாபத்தோடு இயங்குறது தான் பார்ப்பாங்க. அப்போ 30 ரூபா டிக்கெட் கொடுத்து இப்போ அந்த பஸ்ஸில் போனால் 10 ரூபா 45 நிமிஷம் ஆகும். மெட்ரோவில் போனால் 30 ரூபா 15 நிமிஷத்தில் போயிடலாம். மெட்ரோ தான் பெஸ்ட்டுன்னு போகிறவன் அதிகமாக இருந்தானா மெட்ரோ சக்ஸஸ் ஆகும். இல்லை நான் வெயிட் பண்ணி 10 ரூபா கொடுத்து தான் போவேன்னு நினச்சானா மெட்ரோ அடிக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல மெட்ரோ வர்றதுக்கு பல காரணிகள் எடுப்பாங்க. அந்த இடத்துக்கு 60 அடி சாலை, குறைஞ்ச 40 அடி வேணும் அந்த ரவுண்டு போடுறதுக்கு. நீ 20 அடி சாலையில் கொண்டு போய் மெட்ரோ கொடுத்தனா இவன் கீழே விட்டு தோணுனா மேலே இருக்கிறவங்களாம் ஆடிட்டு இருப்போம். சிந்தாரிப்பேட்டில் பல இடங்கள் நடந்தது. இது நீங்கள் 40 அடி இதெல்லாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் பண்ணணும் ப்ராஜெக்ட். மக்கள் தொகையும் குறிப்பிட்ட லெவல் இருக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கலில் பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரி அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை தரல எல்லாம் பாஜகனால இதுதான் மோசம் மோசம் மோசம். உண்மை தெரிஞ்சும் அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு பேசுறது. ஃபுல்லாக வெறுமனே அவர் சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் என் மேலே பாசம் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்ன? எப்போ பார்த்தாலும் எடப்பாடியை பற்றி பேசுறது மட்டும்தான் தொழிலாக வச்சுருக்காரு உதயநிதி. உதயநிதி பேசி வேறு ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? யாராவது நான் சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், எனக்கு தெரில அதான் கேட்குறேன். உதயநிதி இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசினாருங்க அப்படின்னு ஏதாவது நாளைக்கு சொல்கிறீங்களா? வாசகர்கள் கூட சொல்லுங்கள், கேள்வியாக வைக்கிறேன். உதயநிதி எடப்பாடி பழனிசாமி காரும் காலும் அது இதுன்னு பேசுகிறத தாண்டி உருப்படியாக பேசின 1-2 இருந்தால் பதிவு பண்ணுங்கள், அது விவாத பொருளாக்குவோம். நேற்று மதுரை மத்தியில் திரு பிடிஆர் அவர்கள் பரப்புரையின் போது சொல்லியிருக்கிறாரு, நான் தொகுதிக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது என்னால் முடியல, அதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் என்னால் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாது, அரசியல்னா 1000 அழுத்தம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் காரணம்? என்ன அழுத்தம் அவருக்கு? பிடிஆர் போன்றவர்கள் அடிக்கடி உண்மை பேசுவாங்க, மறுபடியும் உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. அதனால் அவங்களாம் இந்த மாதிரி திருமாவளவன் மாதிரி குழப்பமே உனது பேர் தான் திருமாவளவன்ல, குழப்பமே உனது பேர் தான் பிடிஆரான்னு பதவி ஆசையும் இருக்குது. அப்பப்போ தன்னுடைய சுயத்தன்மையை வெளிப்படும். 2க்கு நடுவில் ஒருத்தர் வாழ முடியாது. ஒன்று சுயமரியாதையோடு நிற்கணும், இல்லை பதவி ஏற்றுட்டு குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். 2க்கு நடுவில் வாழ முடியாது. அதுதான் இந்த புலம்பல்லாம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.